வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்போஸுக்காக மட்டுமே பதிவிடப்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா, டெல்பி டிவிஎஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய ஒரு தகவல தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஜெண்டர பொறுத்தவரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் என்பதும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, பிஇ அது மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சவங்க அதற்கு முயற்சிக்கலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஆர் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயதுலேருந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, 25 வயது வரை. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ பொறுத்து பார்த்தீங்கன்னா, ரூ. 16,500 17,000 வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. பெனிஃபிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுட் புரொவைட் பண்றாங்க. அதாவது வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல நமக்கான உணவு வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அவைலபிள். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இருக்கு என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும். டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, 2 பகுதிகள்ல அமைஞ்சிருக்கு. அதுக்கான அட்ரஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு நேர்ல இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில இருக்கக்கூடிய சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான முழு தகவலும் உங்களால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வதாக இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர்ல மன்னூர் அப்படின்ற லொகேஷன்ல தாங்க இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு. இதற்கான முழு தகவல நீங்க தெரிஞ்சுக்க முடியும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துன்னு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன குடுத்து வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இந்த தகவல மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.